இனி ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தெருவும் உங்களுடைய சிப்பாய்களின் ஆத்மாக்களை பறிக்கும். ரஃபாவிலே நரகத்தினுடைய வாயில்கள் விசாலமாக திறந்திருக்கும். காசாவிலே ஒரு இடைக்கால அரசாங்கத்தினை அமைப்பதற்கு திட்டமிடும் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் சில புதிய தகவல்கள். யமன் ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் யமன் ஹவுதிகளை மதிப்பதாக அறிவித்த டொனால்ட் ட்ரம்பும். டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்திற்கு முன்பு தடுமாறும் பக்தர்களும் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே ரகசியமாக நடைபெற்று வரும் இயல்பாக்க ஒப்பந்தங்களும். நேற்றிரவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவின் பல பிரதேசங்களை இலக்கு வைத்து உச்சவான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சிரியாவின் தெற்கு பிரதேசங்களிலும் டமஸ்கஸின் தெற்கு புறநகர் பிரதேசமான ஜரம்னா மற்றும் சஹனியா பிரதேசங்களிலும் சிரியாவின் அரச படைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் படைகளுக்கும் ரூஸ் இனத்தவர்களின் இராணுவ குழுக்களுக்கும் இடையில் மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் இந்த மோதல்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக ஜூலானினுடைய அரசாங்கம் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. இதற்கமைவாக ஜூலானி டமஸ்கஸின் தெற்கு புறநகர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய படைப்பிரிவுகளையும் தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி படைகளையும் முழுமையாக பின்வாங்குமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த தாக்குதல்கள் மூலமாக அண்ணன் நெட்டன்யாஹூ கோபிக்க கூடாது என்பதற்காக தம்பி ஜூலானி எல்லா விதமான வேலை திட்டங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார். இதனால் கடந்த 3 தினங்களாக சிரியாவின் தெற்கு பிரதேசத்திலே மோதல்கள் குறைவடைந்துள்ளன. அதே போன்று வீராப்பான கருத்துக்களை வெளியேற்ற அர்துகானும் தற்போது அமைதி அடைந்து விட்டார். இந்தியா பாகிஸ்தான் மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் அவை தொடர்பான கண்டன அறிக்கைகளை வெளியிடுவதில் அர்துகான் மும்முரமாக செயற்பட்டு வருகின்றார். அதே போன்று சிரியாவின் வான்பரப்பிலே களமிறங்கியிருந்த துருக்கியினுடைய போர் விமானங்களையும் தற்போது காணவில்லை. நாங்கள் சிரியாவின் வான்பரப்பில் களமிறங்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களுக்கு எதிராக அச்சுறுத்தல்களை வழங்கினோம் என வீராப்பான கருத்துக்களை வெளியிட்ட துருக்கிய தரப்பினரின் தற்போதைய போர் விமானங்கள் சிரியாவின் வான்பரப்பில் இருந்து முழுமையாக வெளியேறிவிட்டன. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துருக்கி ஆதரவு படைகளான SNA படைகளின் தளங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு சிரியாவினுடைய அதிபர் ஜூலானி டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கிற்கான விஜயத்தை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை பெற்று தருமாறு ஜூலானி ஐக்கிய அரபு அமீரகத்திடம் கோரிக்கைகளை விடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரியா மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் நீக்கிவிடுங்கள், சிரியாவை ஒரு அங்கீகரிக்கக்கூடிய நாடாக தரம் உயர்த்துங்கள், சிரியாவுக்கான முழுமையான உதவிகளை மேற்கொள்ளுங்கள், இதற்கீடாக உங்களுடைய நிபந்தனைகள் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என கெஞ்சி மன்றாடுவதற்கான வாய்ப்பை ஜூலானிக்கு வழங்குவதற்காகவே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகள் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகளை உத்தியோகபூர்வமாக வலுப்படுத்துவதற்கும் சிரியாவை ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைத்துக் கொண்டு சிரியாவுக்கான முழுமையான ஆதரவை வழங்குவதற்கும் ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு மறைமுகமான ரகசியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த விடயம் தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை சில மத்திய கிழக்கு ஊடகங்களும் ராய்ட்டர்ஸ் ஊடகமும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகமும் வெளியிட்டுள்ளன. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைக்கு கீழால் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் மிக முக்கியமான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கும் ரகசியமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. ஜூலானி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இவை தொடர்பாக கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கிற்கு வருகை தரும் சந்தர்ப்பத்தில் அதிலும் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வருகை தரும் சந்தர்ப்பத்தில் இவை தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ரகசியமாக மேற்கொள்வதற்கும் ஐக்கிய அரபு அமீரக தலைமைகள் தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஜூலானி தற்போது பிரான்சுக்கும் விஜயம் செய்துள்ளார். சிரியா மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை நீக்குவதற்கும் சிரியாவுக்கான அங்கீகாரத்தினை அமெரிக்கா முழுமையாக வழங்குவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவுகளை முழுமையாக வலுப்படுத்துவதற்கும் பிரான்சினுடைய உதவியை முழுமையாக பெற்றுக் கொள்வதற்காகவே ஜூலானி பிரான்சுக்கு விஜயம் செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இவற்றுக்கு ஈடாக ஜூலானி பிரான்சுக்கு சிரியாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லட்டக்கியா துறைமுகத்தினையும் எழுதி கொடுத்துள்ளார். சிரியாவின் மேற்கு துறைமுகமான லட்டக்கியா துறைமுகத்தினை 30 வருடங்களுக்கு இயக்குவதற்கு பிரான்சினுடைய மிக முக்கியமான கப்பல் நிறுவனத்தோடு உடன்படிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். மேலும் சிரியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இயற்கை வளங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தங்களையும் பிரான்சோடு மேற்கொள்வதற்கு சிரியாவின் ஜனாதிபதி ஜூலானி தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தினை அமெரிக்கா ஆக்கிரமித்துள்ளது. வடக்கு பிரதேசத்தினை துருக்கியும் தெற்கு பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஆக்கிரமித்துள்ளது. இப்படியான நிலைமையில் ஜூலானி தற்போது பிரான்சிற்கு மேற்கு பிரதேசத்தினை எழுதி கொடுத்துள்ளார். சிரியாவின் மேற்கு பிரதேசத்திலே ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை
ஆதிக்கத்தினை குறைப்பதற்காகவே ஜூலானி இவ்வாறு லட்டக்கியா துறைமுகத்தினை பிரான்சுக்கு வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்பிரிக்க நாடுகள் பிரான்சினுடைய ஆதிக்கத்தினை துரத்தி அடிக்கும் சந்தர்ப்பத்தில் ஜூலானி அமெரிக்காவின் உதவியை பெற்றுக் கொள்வதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்காகவும் பிரான்சிய ஆக்கிரமிப்பையும் சிரியாவுக்குள்ளே களமிறக்கியுள்ளார். அடுத்து பாரசீக வளைகுடா பிரதேசத்தினை அரேபிய வளைகுடா பிரதேசமாக பெயர் மாற்றம் செய்வதற்கான கோரிக்கைகளை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகளும் இன்னும் சில முக்கியமான அரபு நாட்டு தலைமைகளும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் முன்வைத்திருந்தார்கள். இவை தொடர்பாக கடந்த வாரம் வெளியிட்ட காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கான விஜயத்தை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் பாரசீக வளைகுடா பிரதேசத்தினை அரேபிய வளைகுடாவாக மாற்றுவதாக வெளிப்படையாக அறிவிக்கப் போவதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் சில மத்திய கிழக்கு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஈரானினுடைய அடையாளத்தை சிதைப்பதற்காகவும் ஈரானை தனிமைப்படுத்துவதற்காகவுமே பாரசீக வளைகுடா பிரதேசத்தினை அரேபிய வளைகுடா பிரதேசமாக மாற்றுவதற்கு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் சில அரபு நாடுகளும் முயற்சி செய்து வருவதாகவும் ஈரானிய ஆய்வாளர்களும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அடுத்து இது ஒரு புறம் இருக்க சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு ஒரு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்திற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய குறித்த விஜயத்தின் போது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய திடீர் அறிவிப்புகளுக்கு நாங்கள் ஆர்வம் காட்டவில்லை. அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் எந்தவிதமான கருத்துக்களையும் மத்திய கிழக்கு விஜயத்தின் போது குறிப்பிடக்கூடாது என்றும் இவை தொடர்பான நிலைப்பாடுகளையும் அறிவிப்புகளையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடக்கூடாது என்றும் சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுக்கக்கூடிய செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். மேலும் இந்த தகவல்களை அமெரிக்காவின் எக்ஸியோஸ் ஊடகமும் பொலிட்டிகோ ஊடகமும் வெளியிட்டுள்ளன. இருப்பினும் சவுதி அரேபிய பக்தர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய இமாமான டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வாரா என்பது கேள்விக்குரிய விடயமே. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்தின் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்க நிலைமை காணப்படுகின்றது. மேலும் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காகவும் கிட்டத்தட்ட $100 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காகவும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காக சவுதி அரேபியாவிடமிருந்து $1.2 டிரில்லியன் பெற்றுக் கொள்வதற்காகவும் இவை தொடர்பான அறிவித்தல்களை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக வெளியிடுவதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கிற்கான விஜயத்தை மேற்கொள்ளப் போகின்றார். எனவே பெரும்பாலும் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தினை வெளிப்படையாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகளே காணப்படுகின்றன. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக இயல்பாக்கம் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தாவிட்டாலும் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் மிக முக்கியமான இயல்பாக்க ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட போவது என்கின்ற விடயமும் ஒரு குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான விடயமாகும். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போதைய சூழ்நிலையில் சவுதி அரேபியாவானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்க ஒப்பந்தங்களை ரகசியமாக மேற்கொள்வதற்கே விரும்புகின்றது. நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் யெமனுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்திவிட்டோம். யெமன் ஹவுதிகள் இதற்கு பிறகு எங்களுடைய கப்பல்களை தாக்க மாட்டார்கள். மேலும் எங்களுடைய கப்பல்களை இலக்கு வைக்காத யெமன் ஹவுதிகளை நாங்கள் மதிக்கின்றோம். நாங்கள் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக வீரியமான அதிகளவான குண்டுவீச்சு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே யெமன் ஹவுதிகள் மிகுந்த தைரியத்தையும் உறுதியையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். மேலும் இதற்கு பிறகு எங்களுடைய கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்திலே பாதுகாப்பாக பயணிக்கும். அத்தோடு நாங்கள் யெமன் ஹவுதிகளை மதித்து மரியாதை செய்கின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். யெமன் ஹவுதிகள் செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவின் கடற்படைகளுக்கு வழங்கிய விருந்துகளின் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சத்தினாலேயே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் என்பதனையும் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பை எங்களுக்கு முழுமையாக நம்பிவிடவும் முடியாது. மத்திய கிழக்கிற்கான விஜயத்திற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் யெமன் மீதான தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். மத்திய கிழக்கு விஜயத்தின் போது யெமன் ஹவுதிகள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற அச்சத்தின் காரணமாகவும் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான நாடகங்களை அரங்கேற்றி இருக்கலாம் என்கின்ற சந்தேகங்களும் வலுப்பெற்றுள்ளன. எனவே இது எவ்வாறு இருப்பினும் செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த படைகளும் முழுமையாக தோல்வியடைந்து விட்டன. இதற்கு பிறகு மீண்டும் யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்தாலும் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அவர்களால் அடைந்து கொள்ளவே முடியாது. அடுத்து நேற்றிரவு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல்-அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் நெகவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் 2 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல்-அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் சவுதி அரேபியாவானது குறித்த பாலிஸ்டிக் ஏவுகணையை முழுமையாக சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தாட் வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாகவே யெமனினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு நெட்டன்யாஹூ நேற்றிரவு அவசர
அவசர போர் அமைச்சரவை கூட்டத்தினையும் ஆரம்பித்திருந்தார். அமெரிக்காவுக்கும் யமன் ஹவுதிகளுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சமாதானத்தை தொடர்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. மேலும் குறித்த போர் அமைச்சரவை கூட்டத்திலே நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்துள்ளார். யமன் ஹவுதிகளிடம் இருந்து இஸ்ரேலை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். மேலும் நாங்கள் தனியாகவே நின்று யமன் ஹவுதிகளை முழுமையாக சமாளிப்போம் என, யமன் ஹவுதிகளுக்கான உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை வழங்குவோம் என நெட்டன்யாஹு குறித்த போர் அமைச்சரவை கூட்டத்திலே தெரிவித்திருப்பதாகவும் வல்லா ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து ஈரான் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அணுசக்தி பொருட்களை ஈரான் செறிவூட்டுவது தொடர்பாக இன்னும் நாங்கள் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கவில்லை. ஈரானுடைய சிவில் அணுசக்தி திட்டம் தொடர்பான நிலைப்பாடுகளை நாங்கள் விரைவில் வெளியிடுவோம். மேலும் விரைவில் ஈரானுடன் ஒப்பந்தம் ஒன்றினை விரைவில் எட்டுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஈரானுடைய அணுசக்தி தொடர்பான தலைமை அதிகாரி அலி ஷம்கானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச அணுசக்தி அமைப்பின் விசாரணைகள் மூலமாகவும் அமெரிக்காவின் சொந்த உளவு பிரிவின் மூலமாகவும் ஈரானுக்குள்ளே அணு ஆயுதங்கள் இல்லை என்பதனை அமெரிக்க தரப்பினர் தற்போது உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஈரானுடைய சிவப்பு கோடுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அணுசக்தி தொடர்பாக மாத்திரம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள். இதனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நேர்மறையாக செல்வதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாகவும் அலி ஷம்கானி அவர்கள் தெரிவித்துள்ளார். இவ்வாறு டொனால்ட் ட்ரம்பும் அலி ஷம்கானியும் கருத்துக்களை வெளியிட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஹிஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் சிரியாவிலே அசாதுக்கும் யமன் ஹவுதிகளுக்கும் என்ன செய்தோமோ அதையே நாங்கள் ஈரானுக்கும் செய்ய போகின்றோம். ஈரானை முழுமையாக நிராயுதபாணியாக்கி ஈரானிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான ஒட்டுமொத்த அச்சுறுத்தல்களையும் நாங்கள் முழுமையாக நீக்கப் போகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று டொனால்ட் ட்ரம்புக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளித்தாலும் நெட்டன்யாஹு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு இந்த ஒப்பந்தங்களை முறியடிப்பதற்கான வேலை திட்டங்களை இலகுவாக மேற்கொண்டு விடுவார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்னும் சில மாதங்களிலே காசாவானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுவிடும். அதற்கான அனைத்து திட்டங்களையும் நாங்கள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றோம். ரஃபா பிரதேசத்திலிருந்து ஒட்டுமொத்த மக்களையும் நாங்கள் மூன்றாவது நாட்டிற்கு இடம்பெயர்த்த போகின்றோம். காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் நாங்கள் சுதந்திரத்தினை வழங்கப் போகின்றோம். இந்த திட்டங்கள் நிச்சயமாக வெற்றி அளிக்கவே போகின்றது என ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்த அறிவிப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடப் போவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் ஹமாஸினுடைய தலைமைகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான எந்தவிதமான புதிய முன்மொழிவுகளும் முன்வைக்கப்படவில்லை. குறித்த முன்மொழிவுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. மத்தியஸ்தர்களோடும் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் ஹமாஸ் தரப்பினர் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு காசாவிலே ஒரு இடைக்கால அரசாங்கம் ஒன்றினை அமைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு வருவதாகவும் ராய்ட்டர்ஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது அமெரிக்க அதிகாரிகளின் தலைமைக்கு கீழால் காசாவிலே ஒரு இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்படும். இந்த இடைக்கால அரசாங்கத்திற்கு கீழே காசா ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தப்படும். அமெரிக்க அதிகாரிகளின் இடைக்கால அரசாங்கத்திற்கு கீழாலேயே இஸ்ரேலிய ராணுவமும் செயற்படும். காசாவிலே ஒரு புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இந்த இடைக்கால அரசாங்கம் செயற்படும். 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா ஈராக்கில் எவ்வாறு கூட்டணி அரசாங்கம் ஒன்றினை உருவாக்கியதோ அதே போன்றே தற்போது காசாவிலும் ஒரு இடைக்கால அரசாங்கத்தினை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது என ராய்ட்டர்ஸ் ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பெரும்பாலும் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் காசாவின் இடைக்கால அரசாங்கம் தொடர்பான கருத்துக்களையே டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் ஆரம்பித்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களுக்கு நரகத்தின் வாயில்கள் என பெயர் வைத்துள்ளார்கள். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான காணொலி ஒன்றையும் அல்-கஸ்ஸாம் படையினர் வெளியிட்டிருந்தார்கள். குறித்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு குறித்த காணொலியில் பலஸ்தீனிய போராளிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். நரகத்தின் வாயில்கள் என்கின்ற தாக்குதல் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான உத்தரவுகள் எங்களுடைய தலைமையிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளன. ரஃபாவிலே ஒரு வருட யுத்தத்திற்கு பிறகு நாங்கள் மீண்டும் உங்களுடைய மாயைகளை சிதைத்து உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்காக களமிறங்கி இருக்கின்றோம். ரஃபாவிலே உங்களுடைய சிப்பாய்களை நாங்கள் முழுமையாக வேட்டையாடப் போகின்றோம். இனி நரகத்தினுடைய வாயில்கள் பரந்த அளவில் திறந்திருக்கும். இதற்கு பிறகு ரஃபாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடும், ரஃபாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களும் உங்களுடைய சிப்பாய்களின் ஆத்மாக்களை பறிக்கும் என குறித்த காணொலியிலே பலஸ்தீனிய போராளிகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு அமைவாக நேற்றிரவு ரஃபாவின் கிழக்கு பிரதேசமான ஜெனினா பிரதேசத்திலும் அல் மஷ்ரா பிரதேசத்திலும் உயிரெடுக்க பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி
களமிறங்கி குறித்த பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி 20க்கும் அதிகமான சிப்பாய்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இயந்திர துப்பாக்கிகளையும் யாசின் ஏவுகணைகளையும் கன்னிவெடிகளையும் பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே 12 சிப்பாய்களையும் 2 இராணுவ நாய்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் இவர்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த 2 புல்டோசர் வண்டிகளையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே நேரம் குறித்த தாக்குதலிலே 2 சிப்பாய்கள் மாத்திரமே கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்துள்ளது. அடுத்து இன்று காலை ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே 2 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். சுரங்கப்பாதை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த பொறியின் மூலமாக ஒரு பகுதியில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இன்னும் ஒரு பகுதியில் வீடொன்றிற்குள்ளே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பொறியின் மூலமாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதல்களிலே மொத்தமாக 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் தட்டி தூக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 5 ஹெலிகாப்டர்கள் குறித்த பிரதேசங்களுக்கு வருகை தந்து கொல்லப்பட்ட படுகாயமடைந்த சிப்பாய்களை அள்ளிச் சென்றிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் களத்திலே 40க்கும் அதிகமான சிப்பாய்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.